கொஞ்சம் நில்லுப்பா. தம்பி உன் பேர் என்ன சொன்ன? விஜய்ங்க. தம்பி பேருங்க. தம்பி விஜய், ஏரோப்ளேன் வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். ஒன்னு அறியாமே கார் நின்னுச்சு. அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதோ கதை விட்ட, டைலாக் அடிச்ச. சரி, உன்னுடைய காதலியா இருப்பா போல இருக்குன்னு நினைச்சேன். அடுத்தாப்புல இன்னொரு பொண்ணை பார்த்தேன். அவகிட்டையும் போய் அதே கதையை விடுற, அதே டைலாக் அடிக்கிற. ஐயா அனுபவசாலி போல இருக்கு. காதலி இருக்கும் போதே ஒரு சின்ன வீடு வச்சிருக்கான்னு நினைச்சேன். இப்ப இந்த பொண்ணுகிட்டயும் அதே கதையை விடுற, அதே டைலாக் அடிக்கிற. இது யாரு? சின்ன வீட்டுக்கு சின்ன வீடா? ஐயோ, என்ன பெரியவரே இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி காதலி, ஸ்டெப்னி, எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி எல்லாம் யாருமே கிடையாது. 3 பொண்ணுங்களுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம்லாம் இப்போ ஏதோ ஒரு பொண்ணை நம்ம காதலிச்சு அவ பின்னாடி லோன்னு சுத்திக்கிட்டு உயிரே உயிரேன்னு அலையிறது. அப்புறம் அவள் தொலைஞ்சு போனவன தாடி வச்சுக்கிட்டு அவள் பறந்து போனாலேன்னு சோகமா பாடுறது. இதெல்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இப்படி கலர் கலர் குருவிகளோட கலகலப்பா இருக்கணும். அப்பதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும். அப்படிங்களா? எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, வாழ்க்கையில முதல் பகுதி ஜாலியா இருந்தா 2வது பகுதி